பட்டினப்பாக்கம் பகுதியில் வழிப்பறி கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்ட நந்தினி தற்போது அவரது உடல் கொண்டுவரப்படுகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் வழிப்பறி கொள்ளையனிடம் பணத்தை மீட்க போராடிய இளம்பெண் நந்தினி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அவருடன் பயணம் செய்த இன்னொரு பெண் தற்போது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பெண் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. நேற்றைய தினத்தில் அதாவது இந்த நந்தினியானவர் வழிப்பறி கொள்ளையர்களால் தாக்கப்படும் போது அதன் அருகே டாஸ்மாக் கடை இருந்ததாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி அந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அவரது உடல் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் வழிப்பறி கொள்ளையனிடம் பணத்தை மீட்க போராடிய இளம்பெண் நந்தினி உயிரிழந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் பட்டினப்பாக்கத்தை அடுத்த சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த நந்தினி மற்றும் அவரது உறவுக்கார பெண்ணுடன் ஏடிஎம்மில் 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றது. கருணாகரன் என்ற வழிப்பறி கொள்ளையன் அப்பெண்களை வழிமறித்து பணத்தை பிடுங்க முற்பட்ட போது இந்த சம்பவம் அரங்கேறியது. அப்போது இருசக்கர வாகனத்தில் எட்டி உதைத்ததில் நிலை தடுமாறி அருகில் உள்ள கம்பத்தில் மோதி நந்தினி உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது அவர் மருத்துவமனையிலிருந்து அவருடைய பூத உடல் தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் கொண்டு வரப்படுகிறது. அதன் நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அப்பகுதியினர் புடைசூழ தற்போது இந்த நந்தினியின் உடல் பட்டினப்பாக்கம் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அதன் நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.